மூக்குத்தியில் பிட் வைக்கலாம் என்றால் வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியாதா என கேள்வி எழுப்பி நீட் தேர்வின் போது மாணவர்கள் மீதான சோதனைக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை சானிட்டோரியம் தேசிய சித்த மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், வடமாநிலங்களில் புத்தகம் வைத்து நீட் தேர்வு எழுதுவதாகவும் இதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதெனவும் குற்றம் சுமத்தினார். மூக்குத்தி, தோடு ஆகியவற்றில் பிட் எடுத்துச் சென்று நீட் தேர்வு எழுத முடியுமா என்று கேள்வி எழுப்பிய சீமான், மூக்குத்தியில் பிட் வைக்கலாம் என்றால் வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும். இதை நீட்டு வேணாங்கிறாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. மூக்குத்தி தோடு எவ்வளவு பெருசு இருக்கும்? மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க, இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு. இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம்? நம்புதா? ஏன் அங்க கண்காணிப்பு கருவி, சிசிடிவி கேமராவை வை. அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா? இந்த தோடுக்குள்ளைய மூக்குத்திக்குள்ளைய நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன். ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி, இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்றேன். இது சரியா பதிவு நடக்குங்கிற இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்னை நம்ப சொல்றேன். அருணா கொடியா இருக்க சொல்ற, பூணூலா இருக்க சொல்ற, தாலியை கழட்ட சொல்ற. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா? ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு? ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு?